எடப்பாடி பழனிசாமி இவர் சொல்லியிருக்காரு, அதாவது கருணாநிதி பேர் எல்லாத்துக்குமே வைக்கிறீங்களப்பா, இது நியாயமானு கேட்டிருக்காரு. இது எல்லோரும் கேட்குறோம், நம்மளும் கேட்குறோம், எத்தனையோ பேர் கேட்குறோம். இது என்ன ஊர் பூரா கருணாநிதி பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவர் உதயநிதி அதுக்கு பதில் சொல்கிறார், ஏன் எங்கள் தாத்தா பேர் வைக்கக்கூடாதா? எங்கள் தாத்தா 96 வயசு வரை நாட்டுக்காக உழைச்சாராம். ஏன் எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார். தன்னுடைய 96வது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக ஓயாது உழைத்த முத்தமிழர் கலைஞர் பேரை சூட்டாம நாம வேற யார் பேரை சூட்ட முடியும்? அவர் இருந்தது, அவர் செத்தது 94 வயசு. அவர் எத்தனை வயசாச்சுங்கிறதே உதயநிதிக்கு தெரியல. எங்கள் தாத்தா 96 வயசு வரை நாட்டுக்கு உழைத்தார், நாட்டுக்காக உழைச்சார், உங்கள் வீட்டுக்கும் உழைச்சார். 96 வயசு வரை உழைச்சார். சக்கரை நாக்கா இல்லை உட்காந்துட்டு முக்கால்வாசி நேரம் வீட்டில் தான் இருப்பார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட அந்த ஓமந்தூரார் இப்போ மருத்துவமனை இருக்க அங்கே பழைய புதிய தலைமைச் செயலகம் கட்டுறாருன்னு சொல்லி டெய்லி அங்கே போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மீனுக்கு இற போடுவார். அதுக்கப்புறம் கோபாலம் மதிய சாப்பாடுக்கு வந்து சிஐடி காலனி 2வது வீட்டுக்கு போவார், அங்கேயே ரெஸ்ட் எடுப்பார். சாயங்காலம்னா கோபாலபுரம் போயிடுவார். உங்கள் தாத்தா எவ்வளோ சுறுசுறுப்பாக 96 வயசு வரை உழைத்தாருங்கிறீங்க. அவர் 94 வயசு தான். அவர் உழைச்சதே இப்படி தான். அவர் எங்கே உழைச்சார்? பேர் பத்திரிக்கையில் வரும், பேர் டிவியில் வரும். அது அவர் பெரிய சாதனையாளர், அவர் பேர் தான் வைப்பேங்கிறீங்களே எப்படி? அது எடப்பாடி கேட்குறது கரெக்டு தானே, ஏன் வச்சிங்கன்னா? அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, சரி எங்கள் தாத்தா பேரை வைக்காமல் கூவத்தூரில் கரப்பாம்பூச்சி மாதிரி ஊழ்ந்து போனீங்களே, அந்த கரப்பாம்பூச்சின்னு பேர் வைக்கலாமான்னு கேட்குறாரு. கூவத்தூரில் ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா? ரொம்ப ரொம்ப விவரமானவருங்க மாதிரி உதயநிதியை கரப்பாம்பூச்சின்னு பேர் வைக்கலாமா, எங்கள் தாத்தா பேரை வைக்காமல் அப்படின்ட்டு எடப்பாடியை கரப்பாம்பூச்சிங்கிறாரு. இதுக்கு எடப்பாடிக்கு பதில் சொல்ல தெரியாது. அவர் பாவம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னு உட்காந்துக்குவார். இது செந்தில் பாலாஜி தம்பியா, செந்தில் பாலாஜி மேலே ஊழலா, போய் கவர்னர்கிட்ட கொடுத்து மாட்டி விடணும்னு நினைக்க மாட்டார். நேராக இதில் விஎன்டிசி லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்து அதிமுககாரங்களாம் நம்ம எடப்பாடி கொடுத்துட்டாரு செந்தில் பாலாஜி மேலே அப்படின்னு ஏமாற்றி முட்டாளாக்கிட்டான். கவர்னர்கிட்ட கொடுத்தா ஸ்டாலின் கோச்சுக்குவார்ல, அதனால் அந்த மாதிரி சொல்லி அதிமுககாரங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. அவங்க இப்போ அவரை இவங்க திட்டுறார கரப்பாம்பூச்சின்னு பதில் சொல்லுங்கள் எடப்பாடியை. அதனால் நம்ம தான் பதில் சொல்லணும். எல்லாருக்கும் நல்லது பண்ணுறவனுக்கு கெட்டது பண்ணுற எல்லாத்துக்கும் நம்ம தான் பேசுகிறோம். ஆனால் ஒரு முன்னாள் முதல்வரை கரப்பாம்பூச்சின்னு சொன்னால் தப்பா இல்லையா? இப்படி பேசலாமா? ஒரு துணை முதலமைச்சர் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசலாம்? அதனால் கரப்பாம்பூச்சி பேரை வைக்க வேணாம். நீங்கள் வைக்க வேண்டிய பேர் நிறையா இருக்குது. உங்கள் தாத்தா வைக்கணும், உங்கள் தாத்தா பேரை வைக்காமல் வேறு யார் பேரை வைக்கணுங்கிறீங்கல்ல. வனவாசம் புஸ்தகத்தில் நிறையா கண்ணதாசன் எங்கெங்கே போனோம், எந்தெந்த வீட்டுக்கு போனோம், அங்கே நீங்கள் எல்லாம் காசு கொடுக்காமல் நீங்கள் எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னுலாம் எழுதியிருக்காரு. அந்த பெண்கள் பேரெல்லாம் ஞாபகார்த்தமாக வைங்க. அதை பார்த்தாலே தெரியும், உங்கள் தாத்தா பண்ணினது அப்படின்னு. இல்லைன்னா இவங்க நியூஸ் ரீடர் பேர் ஒன்று வந்ததில்லை, உங்கள் அப்பா நியூஸ் ரீடரோட, அவங்க பேர் வைங்க. இல்லைன்னா நீங்கள் நடிக்கிற நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்களே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து ஒரு இதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா தனுஷ் நடிகருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய மோதல். தனுஷ் வந்து 10 கோடி கேட்டு அறிக்கை வரும். இப்போ வர செய்தி சினிமா துறையிலேருந்து தனுஷை வந்து உதயநிதி கூப்பிட்டு இவங்களை இது பண்ணாதீங்க, நயன்தாராவை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணதாக இது வருது. அப்போ உங்களுக்கு வேண்டிய நடிகைகள் பேரெல்லாம் வச்சுக்கோங்க, உங்கள் தாத்தா பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லையா? இவர் சொன்னார்ல சவுக்கு சங்கர், அந்த பெண்ணு இதில் இருக்காங்கல்ல துபாயில், அவங்க பேர் வைங்க. இல்லைன்னா இப்போ இவங்க யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த நடிகைகள் பேர் வைங்க. இல்லைன்னா ஸ்ரீரெட்டி பேர் வைங்க. ஹோட்டல் கிரீன் பார்க்கு கதையெல்லாம் சொன்னாங்கல்ல, ஸ்ரீரெட்டி பேர் வைங்க. இல்லைன்னா புஸ்தகமாக எழுதுனாங்கல்ல சிகரெட்டால் தண்ணி சுட்டார்கள்னு சொல்லி ஆட்ரியா, அவங்க பேர் வைங்க. எல்லாம் அவங்க தாத்தா பேர் வைக்கணும்னு அவசியமும் இல்லை, கரப்பாம்பூச்சி பேரையும் வைக்க வேண்டியன்னு அவசியம் இல்லை. நீங்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்கள் பேரையும் வச்சிங்கன்னா பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு இப்படி தான் பதில் சொல்லணும். இது உதயநிதிக்கு ஒரு நாவடக்கத்தோட ஒரு முன்னாள் முதல்வரெல்லாம் கரப்பாம்பூச்சின்னு கீழ்த்தரமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுக்க ஆள் இல்லை. அதனால் நான் இது பண்ணிட்டேன், உங்களுக்கு இப்படி தான் பதில் கொடுக்கணும் அப்படின்னு. உங்களை ஐஸ் வச்சா தான் எல்லாம் நடக்குமா? அதனால்
உங்கள் மந்திரிலாம் என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். சேகர்பாபு என்ன சொல்கிறாருன்னா, மழை வருமுன்னு அங்கே போய் நிற்பாராம் உதயநிதி அப்படிங்கிறார். உதயநிதி 10 மணி வரை தூங்குவார். எங்களுக்கு கிடைத்த செய்தி. போன 2023 வெள்ளம் வரும்போது உதயநிதி என்ன சொன்னாரு, இந்த வீடியோவை பாருங்கள். விடிய காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி ஆக்சுவலாக எல்லா எம்எல்ஏஸ்க்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நான் வந்துட்டேன். எனக்கு ஃபோன் அடிச்சு தொகுதிக்கு போனியா, என்னப்பாச்சு, என் தெருல மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு. என்னாச்சா, வெளில எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு, தொகுதிக்கு போனேன். சரிப்பா சொல்லிட்டு நான் தொகுதியில் பகுதி செயலாளருக்கு ஃபோன் அடிச்சு, எங்கேயாவது தண்ணி நிற்குதா, எங்கேயுமே தண்ணி நிற்கலைங்க. வீடியோவில் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்பா ஃபோன் பண்ணாராம் 7 மணிக்கு, நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். என்னப்பான்னாராம், என்னடா மழை பெய்யுது தொகுதிக்கு போனேன்னாராம். அப்போ தான் இவருக்கே தெரியுமா மழை பெஞ்சது. இல்லைப்பா ஃபோன் பண்ணி கேட்டேன்ப்பா, இதாக இருந்ததுப்பா அப்படின்னு சொன்னேங்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போய் ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனவர் உதயநிதி. ஆனால் சேகர்பாபு மழை வருவதுக்கு முன்னாடியே வந்துடுவாருங்க. அப்போ கேட்குறவனை பூரா இழிச்சவாயன்னு சொல்லி, இங்கே ஒரு ஆள் மழை வெள்ளம் வரும்போது தூங்கி கிடக்கிறவரை மழை வருவதற்கு முன்பே அங்கே போய் நிற்பவருங்கிறாரு. அப்போ நம்ம கேட்குறவங்க எல்லாம் என்ன முட்டாள்கள்னு தானே அர்த்தம். அப்போ திராவிட மாடலுடைய இது எப்படி போய்கிட்டு இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம்.